இப்போ நம்ம வந்து குபா பள்ளிவாசல் போவோம், அடுத்து வந்து கிபிலத்தைன் பள்ளிவாசல் போவோம், அடுத்து உஹது போர் நடந்த இடத்துக்கு நம்ம போவோம். குபா பள்ளிவாசல் நான் ஏற்கனவே அன்னைக்கு நம்ம பள்ளிவாசலுக்கு போகும்போது சொல்லியிருந்தேன், ரசூலுல்லாஹ் கட்டின முதல் பள்ளிவாசல் அதுதான். அன்னைக்கு தேதிக்கு மதீனாவுடைய அவுட்ரா இருந்துச்சு. அது அங்க வந்து 4 நாள் தங்குறாங்க. 4 நாள் தங்கின உடனே அங்க ஒரு பள்ளிவாசல் கட்டுறாங்க. மஸ்ஜிது உஸ்ஸிஸ அல தக்வா அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல வந்து சொல்லி காட்டுறான். தக்வாவை பேஸ்மெண்டா போட்டு, தக்வாவை அஸ்திவாரமா போட்டு கட்டின பள்ளிவாசல் அப்படின்னு அந்த குபா பள்ளிவாசலை பத்தி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அங்க போய் 2 ரக்காத்து தொழுகிறது ஒரு உம்ரா செஞ்ச நன்மை கிடைக்கும். 2 ரக்காத்து தொழுதா ஒரு உம்ரா செஞ்ச நன்மை கிடைக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குபாலா முடிச்சுட்டு இங்க மதீனாவுக்கு வந்து சஹல் சுஹைல் அப்படின்னு சொல்லி 2 பேர்ட்டு இடத்தெல்லாம் வாங்கி இங்க மஸ்ஜிதுன் நபவி பள்ளியாசல் கட்டினதுக்கு பிறகு வாரத்துக்கு ஒரு தடவை சனிக்கிழமை சமயங்கள்ல நடந்தே போயிருக்காங்க, சமயங்கள்ல ஒட்டகத்திலையும் போயிருக்காங்க. வாரம் சனிக்கிழமை போய் குபா பள்ளியில போய் விசிட் பண்ணிட்டு வருவாங்க, பார்த்துட்டு வருவாங்க, தொழுதுட்டு வருவாங்க. இன்னைக்கு அதனாலதான் குபா பாத் அப்படின்னு சொல்லி நம்ம ஹோட்டல் பக்கத்திலேயே வந்து ஒரு பாத்து ஒன்று போகும், 365 நம்பர் கேட்ல இருந்து. அது நேரம் குபா பள்ளிவாசலுக்கு தான் போகும். ஓகேங்களா? அதுலேயும் இப்பயும் வந்து டாக்ஸியில் போகிறவங்க போகிறாங்க, நடந்து போகிறவங்க போகிறாங்க. கிட்டத்தட்ட இங்கிருந்து பார்த்தோம்னா ஒரு 3 கிலோமீட்டர் அந்த பிளாட்ஃபாரத்தில் நடந்து போனோம் அப்படின்னா அங்கே போய் 2 ரக்காத் தொழுகிறது ஒரு உம்ரா செஞ்சு நன்மை கிடைக்கும்.